Greetings everyone. So, non-Model 1 plus All India Civil Service Coaching Center சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் விஷன் 1000 மிஷன் 100 2.0. ஸோ இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸோடைய அனாலிசிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த செஷன் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் தி கொஸ்டின்ஸ் தட் ஆர் ஆஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. So, the science and technology cannot be taken for granted, right? சரி, இப்போ the number of question varies of course. Last time வந்து 2025ல அரௌண்ட் 13 to 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இத்தனை கொஸ்டின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கலங்கிறது வந்து இண்டிவிஜுவல் இல்லாட்டினா இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் வந்து வேரி ஆகும். நெவர்தலெஸ் தி ரஃப் ஃபிகர் வந்து அரௌண்ட் 13. அதுக்கு முன்னாடி வருஷங்களில் சிங்கிள் டிஜிட்ஸில் தான் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் வந்து இந்த நம்பர் திருப்பி டபுள் டிஜிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இப்போது இந்த மாதிரி 13, 12 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது ஆப்வியஸாக தி வெயிட்டேஜ் ஆஃப் தி சப்ஜெக்ட் வந்து இன்க்ரீசஸ், ரைட்டா? இப்போது இந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு பிரித்து பார்த்தோம் அப்படின்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வி ஹாவ் சம் தீம்ஸ். அந்த தீம்ஸை தான் வர கிளாஸ் சீரீஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சச் தீம் அனாலிசிஸ். இதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பயாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். சரி, ரைட். ஸோ பயாலஜி அப்படின்ட்டு சொல்லிட்டாலே வந்து தி ஃபவுண்டேஷன், தி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா தி செல் அப்படிங்கிறது தான். சரி, ஒரு சிலர் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம், பலர் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்திருப்போம். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோடைய சோர்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டு சோர்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் ஆஸ்ட் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸை டீசெண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வந்து யூ கேன் மேனேஜ் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட், சரியா? அடுத்து இந்த பேசிக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, செல்ஸ் இல்லை ரொம்ப ஃபண்டமெண்டலான கான்செப்ட்ஸ், இது எல்லாமே வந்து என்சிஆர்டி வந்து ஒரு ப்ராப்பர் சோர்ஸ், சரியா? இதுக்கப்புறம் எவ்வளோ டீப்பாக படிக்கணும், 6th to 8th இல்லை 6th to 12th வந்து நம்ம உட்காந்து எல்லா ஃபண்டமெண்டல்ஸையும் பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை, ரைட்டா? ரொம்ப ஃபண்டமெண்டலான, ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக், இப்போ பயாலஜி அப்படின்னா அதில் ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம் இந்த செல்ஸ். இந்த செல்ஸு, இந்த டைப்ஸ் ஆஃப் செல்ஸு, அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது போதுமானது, ரைட்டா? சரி, இப்போ இந்த கிளாஸஸில் போகும்போதே எவ்வளவு டீப்பாக பார்க்கணும், எந்தெந்தெல்லாம் டாபிக்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ரஃபாக கிடச்சிரும். சரி, இப்போது 2020ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு ஒரு கொஷின், ஜென்ரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் அப்படிங்கிற ஒரு கொஷின் வச்சு கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் தி ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்டா? ரைட். இப்போது அந்த கொஷின்ஸ், ஃபர்தர் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான விஷயங்களை லைட்டாக ஸ்கிம் பண்ணிட்டு போகலாம். சரி, செல் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ இந்த செல்லில் இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமுடைய கரண்ட் லைஃப்பும், அதாவது ஜீனோம் அண்ட் ஃபீனோம், அதை பற்றின ஒரு அமைப்புக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஆர்கானிசத்தோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதோடைய ஃபியூச்சர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதனுடைய ஜெனட்டிக்கல் அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து முடிவு பண்ணுறது வந்து இந்த செல். இந்த செல்லுக்குள்ளே இருக்க அந்த கோட்ஸ் தான். ஸோ இந்த கோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏ, ரைட்டா? சரி, இப்போது செல் இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு பேசியாச்சு. இதில் பேசிக்கான டிஃப்ரென்ஸ், சிமிலாரிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்ஸை பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ பெரும்பாலான கம்போசிஷன் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே போல தான் இருக்கும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் பாருங்கள், அதுதான் வந்து அவுட்டர் கவர் ஆஃப் தி செல். அந்த பிளாஸ்மா மெம்பரேன் அனிமல் செல்ஸ்லையும் இருக்குது.
அதே போல் அடுத்து மற்ற ஆர்கனல்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, செல்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸ் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செல்லையும் பெரும்பாலும் சிமிலாரிட்டிஸ் உண்டு. ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதையும் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆர்கனல்ஸில் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ரெண்டோடைய இதில் சிமிலாரிட்டிஸ் உண்டு. இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்டா? ஸோ இந்த ஆர்கனல்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதோடைய பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இதை ரிலேட்டடாக எந்த கொஷின்ஸ் வந்தாலும் உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூக்ளியஸ் பிரெயின் ஆஃப் தி செல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே போல் குளோரோபிளாஸ்ட் வந்து சோலார் பிளானட்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும். ரிபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேக்யூல்ஸ் வந்து கிச்சன்ஸ் ஆஃப் செல். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உண்டு, சரியா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து ஒரு பெரும்பாலான போர்ஷன்ஸில் பேசிக்காக வச்சு நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸு கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போது சிமிலாரிட்டிஸ் வந்து இதெல்லாம் இருக்குது, இந்த ஆர்கனல்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம், சரியா? இப்போ இது எல்லாமே இந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கும், ரைட்டா? சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் போத் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் இது ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செமிஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இங்கே தான் செல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் செல் அனிமல் செல் இதோடைய டிஃப்ரென்ஸ் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த குளோரோபிளாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், செல் வால், தென் தி சைஸ் ஆஃப் தி வேக்யூல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூனிக் டு பிளான்ட் செல். அதே போல் அனிமல் செல்லுக்கு இந்த சென்ட்ரியோல்ஸ் இல்லை சென்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூனிக் டு அனிமல் செல், ரைட்டா? ஸோ இதுதான் பேசிக் சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ செல்ஸ். ஸோ இந்த கொஷினை பாருங்கள், 2020 பேசிக்கான கொஷின் தான். Which of the following statement are correct regarding the general difference between plant cell and animal cell? So plant cells have cellulose cell wall whilst animal cells do not அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பிளான்ட் செல்லுக்கு வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அனிமல் செல்லுக்கு இருக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. மெச்சூர் பிளான்ட் செல் ஹேவ் ஒன் லார்ஜ் வேக்யூல்ஸ், அனிமல் செல்ஸ் ஹேவ் மெனி ஸ்மால் வேக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்ததை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல் வால் வந்து பிளான்ட்ஸுக்கு மட்டும்தான், ஸோ கரெக்ட். ரெண்டாவது பிளாஸ்மா மெம்பரேன் பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது தப்பு, அனிமல் செல்லுக்கும் உண்டு, ரைட்டா? அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வேக்யூல்ஸ், அதுவும் நம்ம பார்த்தோம். இந்த சைஸ் ஆஃப் த வேக்யூல் பிளான்ட்டுக்கு தான் பெருசு, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து சி. சரி, இப்போ இது இல்லாமல் வேறு என்ன ஃபண்டமெண்டல் நாலேஜ் நமக்கு செல்லை பற்றி இருக்கணும் அப்படின்னா ப்ரோகரியாட்டிக் அண்ட் யூகரியாட்டிக் செல்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், இந்த யூக்ரியாட்டிக் வந்து யூனிசெல்லுலார் அல்லது மல்டி செல்லுலாராக கூட இருக்கலாம். பொதுவாக மல்டி செல்லுலாராக தான் இருக்கும், சம்டைம்ஸ் யூனிசெல்லுலார் யூக்ரியாட்டிக் செல்ஸும் உண்டு. சரி, இதுக்கு வந்து தே ஹாவ் ப்ராப்பர் நியூக்ளியஸ். இங்கே they do not have a proper nucleus, but they have something called as nucleoids. அடுத்து they have ப்ரோக்ரியாட்ஸ் வந்து ரெண்டுக்குமே ஆர்கனல்ஸ் உண்டு. இந்த ரெண்டு ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. ஸோ இது வந்து இதோடைய எக்ஸாம்பிள்ஸ், இந்த ப்ரோக்ரியாட்டோடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாக்டீரியா, ஆர்கே அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த யூக்ரியாட்டோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா both plant cell and animal cell are examples of eukaryotes, சரியா? ஸோ இதுதான் வந்து the difference between the prokaryotes and eukaryotes. ஸோ இது ரெண்டுக்கும் சில சிமிலாரிட்டிஸும் உண்டு. எப்படி பிளான்ட் செல் அனிமல் செல் பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிமிலாரிட்டிஸும் பார்த்தோமோ, இங்கேயும் ப்ரோக்ரியாட்ஸ் யூக்ரியாட்ஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் உண்டு. ஸோ இது ரெண்டுலேயுமே இந்த சைட்டோபிளாசம் இருக்குது, அதே போல் ரிபோசோம்ஸ் உண்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் உண்டு. ஸோ இது இல்லாமல் தே போத் ஹாவ் டிஎன்ஏ. ப்ரோக்ரியாட்ஸ்லையும் டிஎன்ஏ உண்டு, யூகரியாட்ஸ்லையும் டிஎன்ஏ உண்டு. சரி, ஸோ இந்த டிஎன்ஏ எப்படின்னா
இந்த டிஎன்ஏ தான் வந்து உங்களுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸோடைய ஒரு ரெப்பாசிட்டரி. ஸோ இந்த ரெப்பாசிட்டரியில் வந்து உங்களுடைய ஜெனட்டிக் கோட்ஸு இது எல்லாமே அடங்கி இருக்கும். இதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய ஜீனோம் அண்ட் ஃபீனோம் ப்ளஸ் உங்களுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸோட ஜீனோம் அண்ட் ஃபீனோம் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், எது இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் தான் அடங்கி இருக்கும். சரியா? அப்போது இது வந்து இட் இஸ் தி பேங்க் ஃபார் யுவர் ஜீனோமிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ. ரைட். இப்போ இந்த டிஎன்ஏவுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு. ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. ரைட். இப்போ இந்த யூக்ரியாட்ஸ் பேசும்போது தே ஹேவ் அ ப்ராப்பர் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ப்ரோக்ரியாட்ஸ் பேசும்போது ப்ராப்பர் நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த இடத்துல நியூக்ளியஸ் இல்லாமல் நியூக்ளியாய்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது ப்ரோக்ரியாட்ஸுக்குங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்போது நார்மலாக யூக்ரியாட்ஸில் அப்சர்வ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது ஒன்று. இன்னொன்று, இந்த நியூக்ளியஸ் அதாவது ப்ரோக்ரியாட்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து சர்க்குலர் டிஎன்ஏவாக இருக்கும். வேறஸ் இந்த யூக்ரியாட்ஸில் இருக்க டிஎன்ஏ வந்து லீனியர் டிஎன்ஏவாக இருக்கும். சரி. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி. இப்போது எதுக்காக இவ்வளோ தூரம் பார்க்கணும், இந்த ப்ரோக்ரியாட்ஸ் யூக்ரியாட்ஸ்லாம் விஷயம் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பார்க்கணுமா அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயங்கள் தேவை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக ஒரு ஆர்கனல் வந்து கண்டுபிடிச்சாங்க. ரைட்டா? ஆர்கனல்ஸ்னால் என்ன பார்த்தோம்? செல்லுக்குள்ளே இருக்க அந்த யூனிட்ஸ். ரைட்டா? அதோடைய நேம் வந்து ஆர்கனல்ஸ். சரி. இப்போ ரீசெண்டாக நைட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த நைட்ரோபிளாஸ்ட் ஆர்கனல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மெரைன் ஆல்கே கால்டு பிஜலோவி. ரைட்டா? ஸோ இந்த மெரைன் ஆல்கே பிஜலோவி அப்படிங்கிற ஒரு ஆல்கேல வந்து இந்த நைட்ரோபிளாஸ்ட் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, this particular marine algae is able to fix its own nitrogen அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓன் நைட்ரஜனை இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உள்ளது இந்த நைட்ரோபிளாஸ்ட். இந்த நைட்ரோபிளாஸ்ட் இதில் இருக்குது இந்த ஆல்கேல. சரி. இப்போ இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்க, இதோடைய அந்த ஆரிஜின் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. எண்டோசிம்பியாட்டிக் தியரி அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த எண்டோசிம்பியாட்டிக் தியரினா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆர்கைக் டைம்ஸில் இருந்த ஆர்கானிசம்ஸ் வந்து என்னவா இருந்ததுன்னா பாக்டீரியாஸு, ப்ரோக்ரியாட்ஸு, இந்த ப்ரோட்டிஸ்டாய். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் செல்லுலர் இல்லை ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் அந்த டைமில் இருந்தது. ரைட்டா? ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா இன்னொரு ஒரு ப்ரோக்ரியாட்டை வந்து அசுமுலேட் பண்ணியிருக்கு, உள்வாங்கியிருக்கு. உள்வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ரியாட் வந்து பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு இன்டெகிரேட் ஆகி அது கூடவே எம்பேட் ஆயிடுச்சு பெர்மனண்ட்டாக. ரைட்டா? ஸோ அப்படி பெர்மனண்ட்டாக எம்பேட் ஆனால என்னாச்சு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ரியாட் அதாவது உள்ளே போச்சு இல்லையா, அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு வேலையை பார்க்குது. அந்த பாக்டீரியா அந்த ஸ்பெஷலைஸ்டு வேலையை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பாக்டீரியா தன்னுடைய வேலையை பார்க்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உருவான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒன்று குளோரோபிளாஸ்ட், இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. ரைட்டா? அதாவது இப்போ குளோரோபிளாஸ்டுக்கு we saw that it has a special function. மைட்டோகாண்ட்ரியாக்கு again we பார்த்தோம் it has a special function in the cell அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதோடைய உருவான தியரி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பாக்டீரியா ஒரு ப்ரோக்ரியாட்டை அசிமுலேட் பண்ணி அது ரெண்டுமே எம்பேட் ஆகி அது ஒரு சிம்பியாட்டிக் தியரியில் ஒரு தனி ஆர்கனலாக உருவாயிருக்கிறது தான் வந்து இதோடைய ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க, குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த ரெண்டு ஆர்கனல் மட்டும்தான் இந்த தியரி மூலமாக உருவாச்சு அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரியிலேயே தேர்டு சச் ஆர்கனல் டு பி ஃபவுண்ட் விச் ரீஐட்ரேட்ஸ் தி எண்டோசிம்பியாட்டிக் தியரி. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபைண்டிங். ஸோ இப்படி ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரோக்ரியாட்ஸை பற்றி பேசியிருக்கான், யூக்ரியாட்ஸை பற்றி பேசியிருக்கிறான், இந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசியிருக்கான். இப்போது இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு ஒரு பேசிக்
ஃபண்டமெண்டலே இல்லை அப்படின்னா இதை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோதான் ஹார்டாக ட்ரை பண்ணாலும் இது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அந்த பேசிக்கான செல் ஃபங்க்ஷன்ஸ், ஆர்கனல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் 2024 ஒரு கொஷின்பா. ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ஒரு பவுன்சர் கொஷின் போல். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ரெடியாக இருக்க முடியுமா அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் எங்கேயோ ஒரு பாயிண்டில் நம்ம கண்ணில் மாட்டிருந்தா உண்டு. பட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி லிட்டில் டஃப் தான், ரைட்டா? சரி. ஸோ விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் சிந்தசைஸ்ட் இன் தி ஹியூமன் பிளட் தட் டைலேட்ஸ் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2024 கேட்ட கொஷின் நைட்ரிக் ஆக்சைடு. இதுக்கு வந்து நைட்ரிக் ஆக்சைடு ஆன்சர். சரி, மூவ் ஆன் ஆகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். சரி, ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா வந்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ இது கம்பேரிட்டிவ்லி ஒரு முக்கியமான டாபிக், முக்கியமான தீம் இன் பயாலஜி, பயோடெக்னாலஜி. சரி, ஸோ 2016 ஒரு கொஷின் டிரான்ஸ்கிரிப்டோன்னு வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது வந்து எம்ஆர்என்ஏவை பொறுத்த ஒரு கொஷின். அதே போல் 2019 பாருங்கள் ஆர்என்ஏ ரிலேட்டடான ஒரு கொஷின். அதே போல் 2019 அகெயின் ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் டிஎன்ஏ ரிலேட்டடான கொஷின். தென் அகெயின் 2022 டிஎன்ஏ ரிலேட்டடான ஒரு கொஷின். தென் 2023 டிஎன்ஏ ரிலேட்டடான கொஷின். 2023 இன்னொரு கொஷின் டிஎன்ஏ ரிலேட்டடா. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ ரிலேட்டடாக வந்திருக்கு, ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து யூபிசியில் ஏதோ ஒரு ஆங்கிளில் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, ஸோ இந்த கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேசிக்ஸை தெரிஞ்சுப்போம். சரி, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் என்ன அப்படின்னா தி சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து ரெண்டு இடம்னு பேசணும். ஒன்று நியூக்ளியஸ், இன்னொன்று மைட்டோகாண்ட்ரியா. சரி, இப்போ இந்த நியூக்ளியஸில் இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நியூக்ளியஸ், இது செல், இதில் நியூக்ளியஸ். ஸோ இதுக்கு உள்ள குரோமோசோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சரியா? இந்த குரோமோசோமில் தான் வந்து இந்த டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த டிஎன்ஏ வந்து பார்ட் ஆஃப் ஜீன். ஸோ இதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரோமோசோம் இருக்கும், அந்த குரோமோசோமுக்குள்ளே அதை பிரித்து ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன் இருக்கும், அந்த ஜீனில் தான் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம், ரைட்டா? சரி, ஸோ இங்கே தான் இந்த டிஎன்ஏ இருக்குது, ரைட்? இப்போ இந்த டிஎன்ஏ அதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டபுள் ஹெலிக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடாய்ட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு நியூக்ளியோடைட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான் பேசிக்காக இந்த டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்த நியூக்ளியோடைட்ஸில் வந்து ஒரு 3 விஷயம் பேசிக்காக அதோடைய ஃபண்டமெண்டலாக இருக்குது, நியூக்ளியோடைடுக்கு ஃபண்டமெண்டலாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட்ஸு, சுகர், அப்புறம் நைட்ரஜன். ஸோ இது 3 சேர்ந்து தான் ஒரு பேக்போன், ஒரு ஃப்ரேமை வந்து இந்த நியூக்ளியோடைடாக ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? இப்போது இந்த நைட்ரஜன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜன் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த ஃபண்டமெண்டல் 4 விஷயம் என்னன்னா அடினைன், குவைனைன், சைட்டோசின், தைமைன். ஸோ இது 4மே வந்து இந்த நைட்ரஜன் பேரில் தான் வந்து செட் ஆகிருக்கும், ரைட்? இப்போ இந்த 4 தான் வந்து அதோடைய சீக்வன்ஸ், அதோடைய இப்போ அடினைன், குவைனைன், சைட்டோசின், தைமைன் இருக்கு இல்லையா, இதோடைய அரேஞ்ச்மெண்ட் தான் வந்து உங்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் எவ்வளோ தூரத்துக்கு டிஃபர் ஆகிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அன் இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர், ரைட்டா? இப்போது ஃபோரன்சிக் ரிலேட்டடான விஷயங்கள் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஃபோரன்சிக்கில் பேசிக்காக என்னன்னு பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோடைய தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஏடிசிஜி இதை பார்த்தாலே வந்து தே கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஹூ திஸ் பர்சன் இஸ், ரைட்டா? இப்போ பேரண்டல் டிஸ்பியூட்ஸ் வருது, அப்பா பிள்ளைக்கு வந்து அப்பா பிள்ளை யாரோடைய அப்பா யாரோடைய அம்மா அந்த மாதிரி இருக்கும்போது அகெயின் என்ன பார்ப்பாங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான்.
ஸோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் ஒரு செக்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தி கன்ஃபார்ம் தட் தே ஆர் தி சைல்டு இஸ் தி சைல்டு ஆஃப் தட் பர்டிகுலர் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா தே கம் டு நோ தட் வேற யாரோடைய பையனோ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய ஐடென்டிட்டியை ஜெனட்டிக் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இது வந்து டிஎன்ஏ. வி ஆல்சோ ஹேவ் ஆர்என்ஏ. ஸோ இந்த ஆர்என்ஏ வந்து ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இங்கே டபுள் ஸ்ட்ராண்டட் கிடையாது, இங்கே சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஸ்ட்ரிங் தான் இருக்குங்க. ரைட்டா? அதே போல் இங்கே என்ன டிஃப்ரெண்ட், வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடினைன், குவைனைன், சைட்டோசின் இது எல்லாமே ஒன்று தான். பட் தைமைன் பதிலாக யூராசில் இருக்கும். ரைட்டா? யூராசில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ, தென் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ரைட்டா? சரி, இப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த டிஎன்ஏயும் ஆர்என்ஏயும் கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏ சீம்ஸ் டு பி மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தாக்க ஆர்என்ஏ உடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு எக்ஸ்ட்ரா ரிபோஸ் சுகர் இருக்குது, அதனால இது சீக்கிரம் டீக்ரேட் ஆகிரும். கம்பேரிட்டிவ்லி டிஎன்ஏ விட ஆர்என்ஏ வந்து a stable one அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ குரோமோசோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம். இப்போ நம்மளுடைய உடம்புல எத்தனை பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது ஒரு நியூக்ளியஸ்ல எத்தனை பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 23 பேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 23 பேர்ஸ்ல 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்து இந்த செக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ், மேலுக்கு வந்து இது எக்ஸ் ஒய். ஸோ இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ல 22 ஆட்டோசோம், ஒரு செக்ஸ் குரோமோசோம். இந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன அப்படின்னா இதை வச்சு தான் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேலா ஃபீமேல் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க. சரி, இப்போ இந்த குரோமோசோம்ல இந்த டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த குரோமோசோம்ல மொத்தமா 3.2 பில்லியன் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கான்னு சொல்றாங்க. 3.2 பில்லியன் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ரைட்டா? ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் டிஎன்ஏ வந்து தி சோர்ஸ் வந்து நியூக்ளியஸ், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நியூக்ளியஸ்ல இருக்கிற அந்த குரோமோசோம்ல இருக்கிற அந்த வால்யூம். இப்போ மைட்டோகாண்ட்ரியால எவ்வளோ பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 16,500 தான். ரைட்டா? அப்போது தி வால்யூம் ப்ரெசன்ட் இன் இந்த நியூக்ளியஸ், செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் தி வால்யூம் ப்ரெசன்ட் இன் மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஒரு மினிஸ்குவல் லெவல் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த டிஎன்ஏ உடைய சோர்ஸ் இருக்கு. ஹவெவர் இட் இஸ் தேர். சரி, ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். ரைட், அடுத்தது ஜீன் எக்ஸ்பிரஷன். உங்களுடைய ஜீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பிரஸ் ஆகிற ஒரு விஷயம். ரைட், இப்போது இந்த டிஎன்ஏல தான் ஜெனட்டிக் கோடிங்ஸ், அந்த ஜீன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கடத்துது, அந்த அடுத்த ஸ்டேஜ் இந்த சென்ஸ் இதுக்கப்புறம் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கட்டும், இல்லை செல் மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த டிஎன்ஏல இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இது அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி? சரி, ஃபர்ஸ்ட்டு டிஎன்ஏ இங்கே வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கோடாயிருக்கு. இப்போ இந்த கோடு ஆன அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரெடியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது அதோடைய வேலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ஓடுது. அதுவும் பர்டிகுலராக எம்ஆர்என்ஏ சொல்லுவாங்க, மெசஞ்சர் ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ பேசிக்காக இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸில் எந்தெந்த கோட்ஸ்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ண வைக்கணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரியா? எம்ஆர்என்ஏ. ரைட், இப்போ இந்த எம்ஆர்என்ஏ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தேவையான கோட்ஸை எடுத்ததுக்கப்புறம் அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டு அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்குது. ரைட்டா? சரி, இப்போது இது எல்லாமே வந்து 2 ஸ்டேஜாக வந்து நம்மளால் அடக்கிட முடியும். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ், இன்னொன்று டிரான்ஸ்லேஷன் ஸ்டேஜ். ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் 2 ஸ்டேஜில்
நடத்துதுன்னு சொல்லலாம். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன், இன்னொன்று டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷனில் தான் அந்த எம்ஆர்என்ஏ டிஎன்ஏல இருந்து அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை எதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுமோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அடுத்த ஸ்டேஜ் டிரான்ஸ்லேஷனில் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டையும் ரிபோசோம் ஆர்என்ஏ அப்படிங்கிற இன்னொரு எலிமெண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது. ரைட்டா? சரி, ஓகே. இது ரஃபா இதோடைய பிரின்சிபல். இப்போ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்கு. இந்த சர்க்கிள் வந்து நியூக்ளியஸ், இது வந்து சைட்டோபிளாசம். அப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எதுக்குள்ள நடக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ள நடக்குது. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து எங்க நடக்குதுன்னா சைட்டோபிளாசம்ல நடக்குது. ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம இங்கே ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ இங்கே இந்த டிஎன்ஏல அந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் தி சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்ஏல இருக்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கன்வெர்ட் ஆகணுமா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில செக்ஷன்ஸ் தான் வந்து கன்வெர்ட் ஆகணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த டிஎன்ஏல இருக்குது. இப்போ எதெல்லாம் கன்வெர்ட் ஆகணுமோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது யார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னு சொன்னோம்? எம்ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி எம்ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அந்த தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ எதெல்லாம் தேவை இல்லையோ, டிஎன்ஏலேருந்து எதெல்லாம் கன்வெர்ட் பண்ண தேவை இல்லையோ அதெல்லாம் வந்து இன்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸான்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து தேவையான விஷயங்களை வந்து எடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதுதான் எக்ஸான்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் லெவலில் நடக்கிறது. எம்ஆர்என்ஏ அந்த வேலையை பார்க்குது. இந்த ஸ்டேஜ் பேர் வந்து ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஸ்ப்ளைஸுக்கும் அகைன் நியூக்ளியஸ்குள்ளே தான் நடக்குது. சரி, இப்போது டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அந்த டிஆர்என்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏவும் ரிபோசோம் ஆர்என்ஏ எல்லாமே உள்ள வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுற ஸ்டேஜ். சரி, ஓகே. இப்போது இந்த ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல்ஸை பார்த்துட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க, நியாயமாக பார்த்தா அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகணும். கரெக்டாக? டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதோடைய வேலையை முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகணும். அப்படி ஒரு சில டைம் ஆகாமல் போகலாம். ரைட்டா? அது பேர் என்னன்னா மியூட்டேஷன். ரைட்டா? ஸோ இந்த மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் அ பேஸ் ஃபார் கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸ். கேன்சர் காசிங் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஒரு பாயிண்டில் நிற்க வேண்டியது நிற்காம இன்னும் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது மியூட்டேஷனாக ஆகிறது. கேன்சர் எல்லா இந்த கொடி நோய்கள் வர்றதெல்லாம் இதனால தான். ரைட், இப்போது பொதுவாக இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கரெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எம்ஆர்என்ஏவை அடுத்து வளவலன்னு தேவையில்லாமல் சிந்தசிஸ் பண்ண வைக்காமல் தடுக்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ரைட்டா? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த ப்ராசஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷனில் தான் ஜீன் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது ஃபண்டமெண்டலாக பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இந்த 2016 கொஸ்டினை பாருங்கள். ரைட்டா? இந்த 2016 கொஸ்டினில் இந்த டிரான்ஸ்கிரிப்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பேசிக்காக இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த நியூக்ளியஸில் நடக்கிற அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன். இது 2016 கேட்டது. இப்போ அதே போல் ஒன்ஸ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எம்ஆர்என்ஏ அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எது வழிவகுக்குது அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுதான் 2019 கொஸ்டின். அப்போது ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை எடுத்துட்டு நீங்கள் 2016 அந்த டிரான்ஸ்கிரிப்டோன்னா என்ன அப்படின்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். கடைசியில் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அந்த சிந்தசிஸ்க்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜென்ரலாக ஸ்கிம் பண்ணியிருந்தாலே இந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அப்போ 2016 அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2019 வர கொஸ்டினை ஈஸியாக உங்களால் டேக்கிள் பண்ணியிருக்க முடியும். புரியுதா? சரி, இப்போ புரோட்டீன் சிந்தசிஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் வந்து
ஃபர்தராக அந்த எம்ஆர்என்ஏ தேவையில்லாத வேலைகளை பார்க்கறத தடுக்குது. இப்போ ரீசெண்டாக மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுற வேலையை தான் இதுவும் பண்ணுது. பட் இது அதை விட கொஞ்சம் எஃபெக்டிவ் கம்மியாக பண்ணுது. என்ன அப்படின்னா, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்பராக ஃபைன் டியூன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் இது வந்து லைட்டாக ஸ்விட்சிங், ஃபைன் டியூனிங் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குது. இப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ வந்து இந்த வேலைகளை பார்க்கறத கண்டுபிடிச்சதுக்காக 2024 நோபல் பிரைஸ், 2024 விக்டர் ஆம்ப்ரோஸ்க்கும் கேரி ருஃப்கானுக்கும் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அந்த எம்ஆர்என்ஏவுடைய வேலைகளை சைலன்ஸ் பண்ணுறது, ப்ராப்பராக சைலன்ஸ் பண்ணுறது. இதில் ஃபைன் டியூனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்என்ஏ யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த மைக்ரோ ஆர்என்ஏ. இதை கண்டுபிடிச்சதுக்காக 2024 ஹாட்டாக இருக்கிற ஒரு டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், நோபல் ப்ரைஸ். சரி, அது ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த ஜீன் எக்ஸ்பிரஷனில் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். சரி, இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் எப்படி ஃபோல்ட் ஆகி அதுக்கடுத்து எப்படி உருமானம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் ரீசண்டாக ரொசாட்டா ஃபோல்ட், ஆல்ஃபா ஃபோல்ட் அப்படிங்கிற ஏஐ அதை கண்டுபிடிச்சி அதுக்குமே வந்து 2024 நோபல் பிரைஸ். ஆல்ஃபா ஃபோல்ட் AlphaFold AI, ரைட்டா? ஸோ இதுக்குமே 2024 நோபல் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற டாபிக்ஸ், அதே சமயத்தில் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஹாட்டாக இருக்க டாபிக்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும். சரி, ஸோ 2016 அந்த கொஷின் பார்த்தோம். இப்போ இந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கான்டெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், த டேர்ம் டிரான்ஸ்கிரிப்டோம் sometimes seen in the news refer to the full range of mRNA molecules expressed by an organism. ரைட்டா? அடுத்தது 2019 RNA இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் யூஸ்ட் இன் டெவலப்பிங் ஜீன் சைலன்சிங் தெரப்பீஸ். அதோட முக்கியமான வேலையே அதுதான். தென் இட் கேன் பி யூஸ்ட் இன் டெவலப்பிங் தெரப்பீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். தென் இட் கேன் பி யூஸ்ட் இன் டெவலப் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் therapies. It can be used to produce crop plants that are resistant to viral pathogen. So இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் என்ன, பேசிக்காக அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு பாயிண்ட்ல நிற்கல அப்படின்னா ஆப்வியஸாக அது கேன்சர்னு சொன்னோம். ஸோ அதை நிறுத்துறது தான் இதோடைய வேலைன்னே பார்த்தோம். ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. தென் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ட்ரூ. இது மூலமாக பண்ண முடியாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தென் crop plants that are resistant to viral pathogens இதெல்லாமே வந்து இது மூலமாக பண்ண முடியும். ஸோ ஆன்சர் டு திஸ் இஸ் ஏ 1, 2 and 3. ரைட். அடுத்து 2019 அகெயின் டிஎன்ஏ ரிலேட்டடான கொஷின். ஸோ இங்கே பாருங்க, with reference to the recent development in science, which one of the following statement is not correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. Functional chromosome can be created by joining segments of DNA taken from cells of different species. Second statement, pieces of artificial functional DNA can be created in laboratories. அடுத்தது, a piece of DNA taken out from an animal cell can be made to replicate outside a living cell in laboratory. Fourth, cells taken out from plants and animals can be made to undergo cell division in laboratory and petri dishes. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் கொஷினில் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லாட்டினாலும் இந்த பர்டிகுலர் கொஷினை நம்ம ஃபண்டமெண்டல்ஸை வச்சே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ குரோமோசோம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபங்க்ஷனல் குரோமோசோம் சொல்லியிருக்கான். குரோமோசோம் பார்த்தோம். குரோமோசோமில் தான் வந்து அந்த ஜீன்ஸ் இருக்குது, அந்த ஜீன்ஸில் தான் டிஎன்ஏ உண்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டிஎன்ஏல இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தோம், நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இந்த குரோமோசோம்ஸ் இந்த நம்மளுடைய செல்லில் வந்து எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இது வந்து அதில் இருக்குன்னு பார்த்தோம், குரோமோசோமில் இருக்குன்னு பார்த்தோம். 3.2 பில்லியன் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் பேர்ஸ், டிஎன்ஏ பேர்ஸ் அதில் இருக்குன்னு பார்த்தோம். 3.2 பில்லியன் பேர்ஸ்.
ஸோ இந்த 3.2 பில்லியன் பேர்ஸை உங்களால் ஃபங்க்ஷனபுளாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. இங்கே பேசிக்காக அதை தான் கேட்டிருக்கான். அது ஆப்வியஸாக இன்னைக்கு இருக்க ஸ்டேஜில் முடியாது, ரைட்டா? ஸோ இதை வச்சு உங்களால் இந்த பர்டிகுலர் கொஷினை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாலே வந்து உங்களால் ஒரு சில கொஷின்ஸை வந்து இது பண்ண முடியும். சரி, அடுத்தது 2022ல் ஒரு கொஷின், டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஜீனோம் சீக்வன்சிங். ஜீனோம் சீக்வன்சிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவை எடுத்துட்டு அதை படிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல அந்த டிஎன்ஏவை பிரித்து அதை ஷ்ரெட் பண்ணுவாங்க. ஷ்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பார்கோடிங் கொடுப்பாங்க. அந்த பார்கோடிங் கொடுத்துட்டு அதில் டேக் பண்ணி, சீக்வன்ஸை டேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை படிப்பாங்க, ரைட்டா? இப்போ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ இது ஒரு ஆர்கானிசமுக்கு பண்ணி வச்சுட்டீங்க, இன்னொரு ஆர்கானிசமை இதே போல் படிக்கிறீங்க. அப்போது ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏவுடைய வேலைகளில் ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த சிமிலர் டிஎன்ஏ அந்த கோடிங் பார்கோடியும் இதில் இருக்க பார்கோடியும் சேர்த்து வச்சு படிப்பாங்க. ஸோ இது மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப கொலக்கில் இதை பேசியிருக்கேன். சரி, ஸோ இதுதான் வந்து இதோடைய பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த டிஎன்ஏ பார்கோடிங்கை பற்றி நீங்கள் 2022ல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ டிஎன்ஏ பார்கோடிங் ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணில் தட்டுப்பட்டிருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் என்ன அப்படின்னா, பேசிக்காக அதுவும் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை பற்றி படிக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மினி சேட்டலைட்ஸ், மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பார்கோடிங்கை ப்ரௌஸ் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தட்டுப்பட்டிருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கை நீங்கள் சும்மா ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தட்டுப்பட்டிருக்கும், மினி சேட்டலைட்ஸ் அண்ட் மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2022ல் அது, 2023ல் மைக்ரோ சேட்டலைட்னு ஒரு கொஷினே கேட்டான். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு கொஷினுக்கும் there is a connection on the subsequent years. ஸோ அதனால தான் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது, ரைட்டா? சரி, டிஎன்ஏ பார்கோடிங் 2022, 2023ல் மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ இது பேசிக்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான், ரைட்டா? ஃபிங்கர் பிரிண்டிங் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பார்கோடிங்க்கு ஆன்சர் என்னப்பா? Assess the age of plant or animals, distinguish among species that look alike, identify undesirable animals or plant material in the processed food. ஸோ இதை வச்சு ஏஜ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. however மீதி ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் டி. தென் மைக்ரோசேட்டலைட் டிஎன்ஏ used in the case of which one of the following? Studying the evolutionary relation among the various species of fauna, stimulating stem cells to transform into diverse functional tissue, promoting clonal propagation of horticulture plants, assessing the efficacy of drugs by conducting series of drug trials in population. So இதுக்கு ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏ, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபானா தான். சரி, அடுத்தது அகெயின் 23ல் டிஎன்ஏ ரிலேட்டடான ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து இந்த மெட்டாஜீனோமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு லிட்டரல் மீனிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டாஜீனோமிக்ஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோபை பற்றி படிக்கணும், ஆனால் அதை படிக்கிறதுக்கு, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த மைக்ரோபை பிடிச்சி அதுலேருந்து கண்டென்ட்டை எடுக்காமல் அந்த மைக்ரோப் இருந்த என்வாயன்மெண்ட்டில் இருந்து டேட்டாவை எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மைக்ரோப் இருக்குது, அந்த மைக்ரோப் இருந்த ஒரு ராக்லேயோ இல்லை ஏதோ ஒரு வாட்டர் பாடியிலையோ இல்லை ஏதோ ஒரு காற்று ஏர்லேயோ இங்கேருந்து அந்த கண்டென்ட்டை எடுத்து அதை பற்றி படிக்கிறது வந்து மெட்டா ஜீனோமிக்ஸ். இப்போ இந்த இடத்துல ஏரியல் மெட்டா ஜீனோமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான் தெளிவாக. ஸோ ஆப்வியஸாக தி ஆன்சர் வந்து கலெக்டிங் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஏர் இன் அ ஹேபிடேட் அட் ஒன் கோ. ஸோ ஒரு சில டைம் வந்து அதோடைய லிட்ரல் மீனிங், அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாலே ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரீசெண்டாக இருந்த விஷயம். மீனிங்
இன்னுமே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? சரி, ஓகே. அடுத்து செல் ஃப்ரீ டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த செல் ஃப்ரீ டிஎன்ஏ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்த டிஎன்ஏ அதோடைய லொக்கேஷன் வந்து நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் நம்மளுடைய உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸில் டிஎன்ஏ இருக்கும், பட் ஆர்பிசியில் டிஎன்ஏ இருக்காது. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே எங்கெங்கே இருக்கும், எங்கெங்கே இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒரு விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஃபேக்சுவலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த இந்த செல்ஃப் ஃப்ரீ டிஎன்ஏ பேசிக்காக வந்து எப்போ நம்மளுடைய பாடியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நம்மளுடைய உடம்புல அடிபட்டிருந்தா, அதுக்கப்புறம் நம்ம பாடி ரெக்கவர் ஆகிட்டு, அந்த இன்ஃப்ளமேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தாக்க இந்த செல்ஃப் ஃப்ரீ டிஎன்ஏ அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவுண்ட்டை வச்சு உங்கள் பாடி வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்கா, இல்லை கார்சினோஜெனிக் விஷயங்களுக்கு ஏதோ ஒரு சசப்டபிளாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு ஜென்ரல் லெவல் ஆஃப் அந்த இதை தெரிஞ்சுக்கலாம். எந்த லெவல் ஆஃப் சசப்டபிலிட்டியில் இருக்குது, உங்கள் பாடி சசப்டபிலியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது, நெக்ரோசிஸ் அப்புறம் அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெக்ரோசிஸ் வந்து அன்டைம்லி டெப்த் ஆஃப் செல்ஸ். ஸோ இந்த ஏதோ ஒரு அடிப்பட்டது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி இறக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நெக்ரோசிஸ். இந்த அப்போப்டோசிஸ் வந்து பேசிக்காக வந்து டைம்லி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல்ஸ். நமக்கு தெரியும் செல்ஸ் வந்து தே கீப் ஆன் ரீஜெனரேட்டிங், ரைட்டா? ஒரு செல் இறந்தது அப்படின்னா இன்னொரு செல் உருவாகும். அதுதான் நம்மளுடைய ஸ்கின்னு, நெயில்ஸ், இது எல்லாமே வந்து டெட் செல்ஸு நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அப்போப்டோசிஸ் வந்து டைம்லி டெப்த் ஆஃப் செல்ஸ். ஸோ இது 2 டைமு கொஞ்சம் இந்த 2 ஸ்டேஜஸ்லேயுமே வந்து இந்த செல்ஃப் டிஎன்ஏவை நம்ம பிளட்லேருந்து அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா there is something wrong with your body அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ இது எதெல்லாம் நம்மளால் எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரி பாடிலி ஃப்ளூயிட்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சலைவா, யூரின், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த செல்ஃப் ஃப்ரீ டிஎன்ஏடைய கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டிஎன்ஏ ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால காரணம். சரி, ரைட்டா? சரி, அடுத்து ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டாலி அப்படிங்கிற ஒரு ஷீப், டாலி ஷீப். ஸோ இந்த டாலி ஷீப் என்ன அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான மக்கள் சொல்லிடுவாங்க என்ன அப்படின்னா, இந்த குளோனிங் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? அனிமல் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டு பி க்ளோன்ட், அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு ஷீப் தான் இந்த டாலி ஷீப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது லேமேன் சொல்கிற ஒரு விஷயம். இதில் இந்த டாலி ஷீப்பை உருவாக்குற அந்த அந்த க்ளோனிங் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டாக்க அது நெக்ஸ்ட் லேயர் பீப்புள் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே அந்த டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தா அதுதான் இது, சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. ஸோ இந்த டாலி ஷீப்பை எப்படி எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உருவாக்குனாங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி, ரைட்டா? ஸோ இதில் இருந்து தான், இந்த ப்ராசஸை வச்சு தான் இந்த டாலி ஷீப்பை உருவாக்குனாங்க. ஸோ லேமேன் வந்து க்ளோனிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு லேயர் இதோட கொஞ்சம் டீப்பாக உனக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. அதுதான் இது, ரைட்டா? ஸோ இங்கே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், ரீப்ரொடக்டிவ் க்ளோனிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இது 2017 கேட்ட கொஷின். அடுத்து 2020 ஒரு கொஷின், ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷனில் மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் அதை பற்றி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. இது 2020. 2021 அகைன் மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸை பற்றியே ஒரு கொஷின். புரிஞ்சுதா? ஸோ 2020 மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட், 2021 அதை பற்றின ஒரு ப்ராப்பர் கொஸ்டினே, ரைட்டா? இன்ஃபேக்ட் இந்த ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத பார்த்தா இதுவுமே வந்து a method for mitochondrial disease தான், டிசீஸ் ரெக்டிஃபிகேஷன் தான், ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் ப்ரிவென்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் இன் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸில் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
சரி, இப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற அந்த டிஎன்ஏ வந்து இட் இஸ் பாஸ் டு தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி மதர். ரைட்டா? மைட்டோகாண்ட்ரியா, இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்ஃபர் டு தி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் போகுது, அப்பா கிட்ட இருந்து போகாது. அப்போ அம்மா கிட்ட ஏதோ ஒரு மைட்டோகாண்ட்ரியல் டிஃபெக்ட் இருந்தது, அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னா தட் பர்டிகுலர் டிஃபெக்ட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர் டு தி ஆஃப்ஸ்ப்ரிங் வித்தவுட் ஃபெயில். ரைட்டா? இப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்க்கும்போது இந்த மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்ட்டு எம்ஆர்டி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற கான்செப்ட். ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்புறம் ஸ்பிண்டில் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியை வச்சு இந்த மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இந்த ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க அந்த பேஷண்ட்டோடைய மைட்டோகாண்ட்ரியல் விஷயங்களை எடுத்துகிட்டு டோனரோடைய மைட்டோகாண்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு ரெண்டுக்குமே வந்து ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி அதை ஃபர்டிலைஸ் ஆக்கி இதில் அந்த டிஃபெக்டிவ் மைட்டோகாண்ட்ரியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த நியூக்ளியர் டிஎன்ஏ மட்டும் தனியாக பிரித்து டோனரோடைய ஹெல்த்தி மைட்டோகாண்ட்ரியல் அந்த இதை எடுத்துகிட்டு ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணி ஒரு எக்கை உருவாக்குறாங்க. ரைட்டா? இதே போல தான் ஸ்பிண்டில் டிரான்ஸ்ஃபர்லையும் மதரோடைய அன்ஹெல்தி மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்துட்டு டோனரோடைய ஹெல்த்தி மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்துட்டு அந்த நியூக்ளியஸை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஹெல்த்தி டோனரோடைய மைட்டோகாண்ட்ரியல் அந்த விஷயங்களை வச்சு ஃபியூஸ் பண்ணி குழந்தையை உருவாக்குறது தான் இந்த ஸ்பிண்டில் டிரான்ஸ்ஃபர். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆல்மோஸ்ட் ஒரே போல தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ணிடுறாங்க. ரைட்டா? இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பண்ணிடுறாங்க. பட் இந்த ஸ்பிண்டில் டிரான்ஸ்ஃபரில் ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்ஸை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக இன்னும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் ஆல் வி ஹாவ் டு நோ இஸ் pro-nuclear transfer technology and spindle transfer technology is used in the mitochondrial reproductive therapy அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரி, இப்போ இது வந்து இஸ் an example of gene therapy. ரைட்டா? ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஜீன் தெரப்பி இருக்குது. ஒன்று somatic செல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று germline ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த somatic செல் ஜீன் தெரப்பின்னா பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் பண்ணுற ஒரு ஜீன் ஆல்டரேஷன், ஒரு அந்த தெரப்பி ஜீன் தெரப்பி மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறது வந்து உங்களுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுக்கு பாஸ் ஆகலை அப்படின்னா அது somatic செல் தெரப்பி. ஒருவேளை இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு பண்ணுற அந்த ஜீன் தெரப்பி மூலமாக ஏதோ ஒரு ஆல்டர் பண்ணுறது வந்து அந்த ஆல்ட்ரேஷன் உங்கள் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுக்கும் இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் germline gene therapy. ரைட்டா? ஸோ உலக நாடுகளில் இந்தியா இன்க்ளூடிங் பெரும்பாலான நாடுகளில் இந்த germline gene therapy வந்து இட் இஸ் இல்லீகல். somatic செல் தெரப்பி வந்து இட் இஸ் பீயிங் கேரிட் அவுட். ரைட்டா? பட் இந்த இடத்துல இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்கு இல்லையா, இது வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் germline gene therapy. ரைட்டா? ஸோ பல நாடுகளில் இந்த germline gene therapy வந்து இட் இஸ் இல்லீகல்னு பார்த்தோம். இது வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் யூகே as ஆஃப் டுடே. ரைட்டா? யூகேல மட்டும்தான் இந்த பர்டிகுலர் தெரப்பி வந்து பண்ணுறாங்க. சரி, இந்த 2020 ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் என்னங்கிறத பார்த்துட்டோம். 2021 இந்த கொஷின் ஹெரிடிட்டரி டிசீஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Passing on mitochondrial disease from parent to child can be prevented by mitochondrial replacement therapy either before or after in vitro fertilization of egg. Right? அது கரெக்ட். ரெண்டாவது, a child inherits mitochondrial disease entirely from mother, not from father. So both are true. ரைட்டா? ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷினை நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் கொஷினை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து we move on to genomics.
ஓகே, தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2017ல் ஜீனோம் சீக்வன்சிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஜீனோம் சீக்வன்சிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து 2019ல் அகைன் இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கை ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டீனை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019ல் இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. ஸோ இந்த ஜீனோம் சீக்வன்சிங் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் யுவர் என்டையர் புக் ஆஃப் ஜீனோம் தான் இந்த ஜீனோம் சீக்வன்சிங். இந்த ஜீனோம், இந்த புக் ஆஃப் ஜீனோம்னு எதை சொல்கிறோம்? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த போல் டிஎன்ஏல இருக்க அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஜெனட்டிக் கோட்ஸை தான் வந்து இந்த ஜீனோமிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட்டா? ஸோ இதை படிக்கிறது தான் வந்து இந்த ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ இந்த ஜீனோம் சீக்வன்சிங்கில் இதுதான் ஸ்டெப்ஸ் நம்ம ஏற்கனவே பேசணும். ஃபர்ஸ்ட்டு அந்த டிஎன்ஏவை எடுத்துகிட்டு ஷ்ரெட் பண்ணுவாங்க. அதை ஷ்ரெட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டேக்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஏடிசிஜி அதோடைய பேசிஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது இந்த ஜீனோம் சீக்வன்சிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அந்த லெவல்ஸ் ஆஃப் ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ இந்த ஜீனோம் சீக்வன்சிங் படிக்கும் போதே இந்த டிஎன்ஏ பார்கோடிங் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டிஎன்ஏ பார்கோடிங் என்ன அப்படிங்கிறதே ஒரு தனியாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இன்டர் கனெக்டட் தான். வருஷங்கள் தான் வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹவவர் ஒரே கான்செப்டுக்குள்ள இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் அந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் தான் வந்து திருப்பி திருப்பி வேற வேற டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. வருஷங்கள் வேற வேற வருஷங்கள்ல. ரைட்டா? சரி. 2017 question. With reference to agriculture in India, how can the technique of genome sequencing often seen in the news be used in the immediate future? Genome sequencing can be used to identify genetic markers for disease resistance and drought tolerance in various crop plants. Second, this technique helps in reducing the time required to develop new varieties of crop plants. Third, it can be used to decipher the host pathogen relationship in crops. So, இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ரைட்டா? ஜீனோம் சீக்வன்சிங் இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. ஐடென்டிஃபை ஜெனட்டிக் மார்க்கர்ஸு. ஒன்ஸ் இதை வந்து பிரித்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஏதோ புது வெரைட்டி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை நீங்கள் ஐசோலேட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் அதை பண்ண முடியும். அதே போல் டிசைஃபர் ஹோஸ்ட் பேத்தஜன் ரிலேஷன்ஷிப் ஒன்ஸ் இந்த ஷ்ரெட்டிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஆப்வியஸாக ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ எல்லாமே ட்ரூ தான். இது 2017 கொஷின். அடுத்து 2019. ஸோ CRISPR-Cas9 டெக்னாலஜி கேட்ட பற்றின ஒரு கொஷின். ஸோ இது ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ஈஸியான கொஷின் தான். ஆன்சர் வந்து மாலிகுலர் சிஸ்டர்ஸ் யூஸ்ட் இன் டார்கெட்டட் ஜீன் எடிட்டிங். சரி. அதே போல் 2019 இன்னொரு கொஷின். ஜெனட்டிக் சேஞ்சஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் செல்ஸ் தட் ப்ரொடியூஸ் எக்ஸ் ஆர் ஸ்பெர்ம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் பேரண்ட்ஸ். ட்ரூ. A person's genome can be edited before birth at early embryonic stage. It is also true. Human-induced pluripotent stems can be injected in embryo of pig. Species to pig, species transfer வந்து it is possible. இதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 and 3. சரி. அடுத்தது ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹாட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரீசெண்டாக தே ஹேவ் அச்சீவ்ட் அ மைல் ஸ்டோன். ஒரு 10,000 இண்டிவிஜுவல்ஸ்க்கான அந்த ஜீனோம் டேட்டாவை வந்து பப்ளிக்காக ஆக்சசபிளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு அடியில் இருக்குது. 2020லேயே வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட். இப்போது இது ப்ளஸ் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து எதில் வந்து ஆர்ஷிவ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஐபிடிசி, இந்தியன் பயாலாஜிக்கல் டேட்டா சென்டர். ஐபிடிசினா இந்தியன் பயாலாஜிக்கல் டேட்டா சென்டர். ஸோ இது ஹாட்டாக இருக்க கரண்ட் டாபிக். இதையும் கொஞ்சம் என்னென்னு பார்த்து வச்சுக்கணும். சரி. அடுத்து ஜீன் எடிட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ CRISPR-Cas9 வந்து நமக்கு
தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஜீன் எடிட்டிங் டெக்னிக்னு தெரியும். ஸோ அது இல்லாமல் வி ஆல்சோ ஹேவ் டேலன்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. மெகாலோநியூக்ளியஸஸ் ஒன்று, ஜிங்க் ஃபிங்கர் டெக்னிக்ஸ், இது எல்லாமே வந்து ஜீன் எடிட்டிங் டெக்னிக்ஸ் தான். இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஜிங்க் ஃபிங்கர் நியூக்ளியஸஸ் வந்து ரிலேட்டட் டு விச் அமாங் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் ஆஸ் அண்ட் ஜீன் எடிட்டிங் டெக்னிக். ரைட்டா? ஓகே. ஸோ ரீசெண்டாக பிரிட்ஜ் ரீகாம்பினேஸ் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து இட் இஸ் ஆல்சோ அ டிஎன்ஏ எடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரிட்ஜ் ரீகாம்பினன்ஸ் மெக்கானிசம். ஸோ இதில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது பேஸ்ட் ஆன் சம்திங் கால்ட் ஜம்பிங் ஜீன்ஸ். ஜம்பிங் ஜீன்ஸ். ஸோ இந்த ஜம்பிங் ஜீன்ஸை வந்து டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் வந்து நேச்சுரலாகவே இட் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் அந்த பேர்லேருந்தே நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா, ஒரு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏலேருந்து அதுவே பிரிஞ்சு போய் இன்னொரு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு ஜாயின் ஆகி அங்கே அதோடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இது வந்து மியூட்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அல்சைமர் டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ்க்கு இதை வந்து ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜம்பிங் ஜீன்ஸ் வந்து இட் பிளேஸ் அ கீ ரோல் இன் அல்சைமர் டிசீஸ், அந்த மாதிரி ரிசல்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் உண்டு. ஸோ நேச்சுரலாக நம்மளுடைய உடம்புல இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜீன் பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு இடத்துல அட்டாச் ஆக முடியும் அப்படின்னா அதோடைய பிரின்சிபல்ஸை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணால் இட் வுட் பி ஈவன் மோர் ஈஸியர் தேன் டு யூஸ் அன் என்சைம் ஃப்ரம் அன் ஏலியன் ஸ்பீஷிஸ் லைக் பாக்டீரியா. இப்போ Cas9 அப்படிங்கிறது வந்து ஒரு என்சைம் தான். அது எங்கேருந்து எடுத்தாங்க? வேற ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து எடுத்தாங்க. இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே நேச்சுரலாகவே இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போய் இன்சர்ட் ஆகிக்கிற ஒரு மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா அதோடைய நேச்சுரல் மெக்கானிசம்ஸை படித்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இட் வுட் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரிட்ஜ் ரீகாம்பினன்ஸ் மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? சரி, அடுத்தது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேசிக்காக இந்த ATCG அப்படிங்கிறது பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, நம்ம அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், அந்த ஜெனட்டிக் கோட்ஸை எப்படி அந்த ATCG அரேஞ்ச் ஆயிருக்கோ அதுதான் வந்து உங்களுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ப்ராட்லி கால்ட் அஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ரைட்டா? சரி, இப்போ இந்த சொமேட்டிக் செல் தெரப்பி, ஜீன் தெரப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து இந்த மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக், ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்கு. தென் வி ஹாவ் திஸ் CRISPR-Cas9. ரைட்டா? சரி, தென் வி ஆல்சோ ஹேவ் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், ஜீன் சைலன்சிங், இது மாதிரி வேறு டெக்னிக்ஸும் உண்டு. ரைட், இப்போ இந்த டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ஸோ இதை பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா 2 ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 2 ஸ்பீஷிஸில் ஏதோ ஒரு ஸ்பீஷிஸில் ஒரு டிசைர்டு ட்ரையட் இருக்குது. அந்த ட்ரையட்டை வந்து இன்னொரு ஸ்பீஷிஸில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட அந்த ட்ரையட்டை எந்த ஸ்பீஷிஸில் இருக்கோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஜிஎன்ஏ செக்ஷனை எடுத்துகிட்டு வந்து இந்த டிசையர்டு லொக்கேஷன்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ரைட்டா? ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபங்க்ஷன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா இது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இது வந்து ஓவரால் இதே தானே CRISPR-Casம் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க ஆமாம். பட் CRISPR-Cas வந்து இதை விட எஃபெக்டிவாக பண்ணும், ரொம்பவே எஃபெக்டிவாக பண்ணும், ப்ரிசைஸாக பண்ணும், ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ரையட்ஸில் எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பண்ணக்கூடியது இந்த CRISPR-Cas9. அப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ப்ராடர் டேர்ம்ஸில் அது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏவே கொண்டு வந்து வைக்கும். ஆனால் CRISPR-Cas9 ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரையட்டில் எது வேணும் எதை வேணாங்கிறத இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். சரி, இப்போ இந்த CRISPR-Cas9ல 2 விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று கைடு RNA, இன்னொன்று Cas9. இந்த Cas9னா ஏற்கனவே பார்த்தோம், இட் இஸ் அன் என்சைம் ப்ரிசைஸ்லி கட் யூஸ் டு கட் டிஎன்ஏ. ரைட்டா? இப்போ இந்த Cas9 வச்சு ஒரு டிஎன்ஏல செக்ஷன் ஆஃப் டிஎன்ஏவை கட் பண்ண முடியும். சரி, பட் இந்த செக்ஷனுக்கு போய் தான் அதை கட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு போகிறதுக்கு
ஒரு 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 பாத் வேணும் இல்லையா, அந்த பாத்து கொடுக்கறது வந்து இந்த கைடு ஆர்என்ஏ. ரைட்டா? இந்த கைடு ஆர்என்ஏ வச்சு தான் அந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த டைரக்ஷனை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான வழி கொடுக்கறது இந்த கைடு ஆர்என்ஏ. சரி, அடுத்தது ஓகே, we have something called gene drive. ஸோ என்விரான்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, வால்பாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து தி ஜீன் டிரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டும் அதோடைய பேஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்செக்ட்ஸை வந்து அதோடைய பாப்புலேஷனை கம்மி பண்ணுறது, இன்டர்ன் அந்த இன்செக்ட்ஸ் மூலமாக பரவற டிசீஸை கம்மி பண்ணுறது, இதுதான் அதோடைய பேசிக்ஸு. ஸோ இங்கே வந்து இந்த ஜீன் டிரைவ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபிஷ் ஒரு ஜீனை வந்து மஸ்கிட்டோஸ், இந்த இடத்துல மஸ்கிட்டோஸை எடுத்துக்கிறாங்க, மஸ்கிட்டோஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த ஜீனை செல்ஃபிஷ் ஜீன் அப்படின்னு டேக் பண்ணிக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த ஜீனை வந்து நீ ஒரு மஸ்கிட்டோவில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது போய் ப்ரீட் பண்ணும்போது அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் என்னவாகுதுன்னா, அது இம்பார்ட்டண்ட்டாவோ இல்லாட்டினா அது அதுக்கப்புறம் ஃபர்தராக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுது. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீன் டிரைவ் அல்லது இன்ட்ரடியூசிங் எ ஜீன் இன் மஸ்கிட்டோஸ் அப்படிங்கிற இருக்கிறனால என்னவாகுதுன்னா, ஒரு ஜெனரேஷன் ஆஃப் மஸ்கிட்டோஸையே வந்து உங்களால் ஈஸியாக எராடிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஸோ ஜீன் டிரைவ். ரைட், அடுத்தது ரைட், இதுவும் ஒரு ஜீனோம் எடிட்டிங் டூல் தான், ISDRA2 TNPB. ஸோ இது வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ICAR இந்தியாவும் யூஎஸ்ஏல பென் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சது. இதுவும் பேசிக்காக ஜீனோம் எடிட்டிங் டூல். இதோடைய முக்கிய அம்சமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஈவன் மோர் எஃபெக்டிவ் தேன் கிறிஸ்பர் கிராஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஆரிஜின் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, அகெயின் பாக்டீரியம் டைனோகோக்கஸ் ரேடியோடூரான் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம்லேருந்து தான் இதோடைய ஆரிஜின் இருக்கு. சரி, மூவிங் ஆன். ஓகே, இம்யூன் சிஸ்டம். சரி, ஸோ ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோன்னா, நேச்சுரலி அக்கர்டு இம்யூன் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியலி அக்கர்டு. இங்கே வந்து ஆக்டிவ் பேசிவ், நமக்கு வந்து நம்ம உடம்புலே இருக்கிறது ஒன்று, அப்புறம் நம்மளுடைய தாய்ப்பாலில் கிடைக்கிற விஷயங்கள் இம்யூனிட்டி ஒன்று இருக்குது. அதே போல் ஆர்டிஃபிஷியலில் வந்து ஆக்டிவ் பேசிவ்னு பிரிச்சுட்டு வேக்சின் மூலமாகவோ இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ கிடைக்கிற இதை வந்து ஆக்டிவ் பேசிவ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, ஸோ பொதுவாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்கன்ஸ் எது அப்படின்னா, இந்த தைமஸும் போன் மேரோவும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் செல்ஸ், பி செல் அல்லது டி செல்ஸ், இவங்களை உருவாக்குறதுக்கான ப்ரைமரி ஆர்கன்ஸ். தென் இது எல்லாமே வந்து செகண்டரி ஆர்கன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸோடைய வேலை செகண்டரி ஆர்கன்ஸ். ஒரு லோக்கல் லெவலில் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ் டேக் ஓவர் பண்ணணும். ரைட்டா? சரி, ஸோ பிளட் செல், இந்த பிளட் செல் இதில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம். ரைட்டா? பிளேட்லெட்ஸு, அதாவது த்ரோம்போசாய்ட்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் வந்து எரித்ரோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒயிட் பிளட் செல்ஸ் லியூகோசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இங்கே லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லிம்போசைட்ஸ் ஆர் நத்திங் பட் த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ். ரைட்டா? ஸோ அதே போல் ஒயிட் பிளட் செல்ஸில் பேசோஃபில்ஸு, நியூட்ரோஃபில்ஸு, ஈசனோஃபில்ஸ், மோனோசைட்ஸ்ன்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் உண்டு. ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோனோசைட் வந்து பாக்டீரியமை பிரேக் டவுன் பண்ணுறது. அதே போல் இந்த யூசனோஃபில்ஸ் வந்து பாரசைட்ஸு, கேன்சர் செல்ஸு இதெல்லாம் டிஃபீட் பண்ணுறது. அதே போல் லிம்போசைட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், டி செல்ஸ் பி செல்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ரைட், இதுதான் வந்து அந்த ப்ரீஃபான முக்கியமான செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ். டி செல்ஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? டி செல்ஸ்லேயே வி ஹேவ் 3 ஹெல்பர் செல்ஸ் இருக்குது, மெமரி செல்ஸ் இருக்குது, சைட்டோடாக்சின் செல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜெர்ம்ஸை கொல்றது. ரைட்டா? அதே போல் இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து பி செல்ஸுக்கு நீ ஆன்டிபாடிஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த
helper cells, T helper cells, right? இது வந்து a fundamental on our immune system. சரி, 2022ல ஒரு கொஷின், which one of the following statement best describes the role of B cells and T cells in the human body? ஆப்வியஸாக நம்ம ஈஸியாக போட்டுடலாம். தே ப்ரொடெக்ட் தி பாடி ஃப்ரம் தி டிசீசஸ் காஸ்ட் பை பேத்தோஜன்ஸ். ரொம்ப சிம்பிளான கொஷின். சரி, இப்போ இதில் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான நியூஸ் வந்து இருக்குது. ஒன் சச் நியூஸ் இஸ் திஸ் கார்டி செல்ஸ் தெரப்பி, ரைட்டா? சரி, இப்போது நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது இந்த கார்டி செல்ஸ் தெரப்பி வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேசிக்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இட் வுட் பி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் இட் செல்ஃப். ஸோ அதனால தான் ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது இந்த கார்டி செல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டோடைய டி செல்லை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டி செல்லை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்டி செல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி, பேசிக்காக இந்த கார்டி செல்னால் என்னென்னா கைமேரிக் ஆன்டிஜன் ரிசப்டார், அதுதான் இந்த கார்டி செல், கைமேரிக் ஆன்டிஜன் ரிசப்டார். ஸோ இதை யூஸ் பண்ணி எடுத்த டி செல்ஸை ப்ரோக்ராம் பண்ணி அதை பர்டிகுலர் கேன்சர் செல்லை ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இதை ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வெளியவே வந்து பல இந்த கார்டி செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டோடைய பிளட் ஸ்ட்ரீமில் கொடுக்குறாங்க. இப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரோக்ராம் டு கில் கேன்சர் செல்ஸ், ரைட்டா? அப்போது பேஷண்ட்டோடைய பாடியில் கேன்சர் செல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி அட்டாக்ட் நவ். இப்போ இந்த கேன்சர் செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணுறதுல நம்மளுடைய நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம் வில் அட்டாக் எனிதிங் ஃபாரின் டு தி பாடி, ரைட்டா? ஆனால் இந்த கேன்சர் செல் இஸ் நாட் அ ஃபாரின் செல், நம்மளுடைய பாடியிலேயே இருக்கிற ஒரு செல் தான். அப்போது திஸ் இஸ் அ த்ரெட் அப்படின்ட்டு நம்மளுடைய நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம்னால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் அந்த ரேம்பட் க்ரோத் இருக்குது, ரைட்டா? சரி, ஒன்ஸ் இதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த செல்ஸை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இன்ஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் டூயிங் இட்ஸ் ஒர்க். சரி, இப்போது இதில் ஒரு சில கேட்ச் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, இது எல்லா கேன்சர் டைப்புக்கு எதிர்த்து எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா அதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லுக்கீமியா, லிம்ஃபோமா, இந்த 2 டைப் ஆஃப் கேன்சருக்கு எதிர்த்து இந்த பர்டிகுலர் தெரப்பி வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக்கீமியா, லிம்ஃபோமா. மற்ற கேன்சர்ஸ்க்கு தே ஆர் ஸ்டில் ஃபைண்டிங் சம் சொல்யூஷன்ஸ் தான். பட் இது வந்து லுக்கீமியா, லிம்ஃபோமாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு பிரேக் த்ரூ NextCar19 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியா நம்மளே இதை தயாரிச்சிருக்கோம். ஐஐடி பாம்பே இதை பண்ணாங்க. சிடிஎஸ்ஓ அதாவது சென்ட்ரல் ட்ரக் இது இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசின போல் இந்த கேன்சர் செல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுடைய பாடி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, கேன்சர் செல் இஸ் நாட் அன் ஃபாரின் ஒன், ரைட்டா? இப்போது இந்த பர்டிகுலர் கேன்சர் செல்லை ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால தான் இம்யூன் சிஸ்டம்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ண மாட்டேது. ஒன்ஸ் இந்த செல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி டேக் ஒன்று கொடுத்துட்டா அந்த பர்டிகுலர் செல்ஸை இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் பேசிக்காக இங்கே பண்ணுறாங்க NextCar19ல. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த CD19 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து இந்த கேன்சர் செல்ஸில் இருக்குது, ரைட்டா? இந்த CD19 ப்ரோட்டீன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதில் போயிட்டு இந்த பர்டிகுலர் தெரப்பி ஒரு டேக் மாதிரி ஒரு விஷயத்த ஒட்டிட்டுது. ஸோ ஒன்ஸ் இந்த டேகை பார்த்தோடனே இந்த பி செல்ஸ் வந்து போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது, ரைட்டா? ஸோ இதுதான் இந்த NextCar19ல இருக்கிற அந்த பேஸ், ரைட்டா? சரி, இது இல்லாமல் வேற என்ன இது ரிலேட்டடாக ஹார்ட்டாக நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, there is something called peripheral immune tolerance. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்,
இந்த பிரைமரி ஆர்கன்ஸ் தைமஸ், போன் மேரோ, இது ரெண்டு தான் வந்து பிரைமரியாக இந்த பி செல்ஸ் டி செல்ஸ் இதுங்களை உருவாக்கி எந்த ஒரு பிரச்சனை ஒரு ஆன்டிஜன் ஒரு ஃபாரின் பாடியை அட்டாக் பண்ணுறதுக்கு உருவாக்குற அந்த பி செல் டி செல் உருவாக்குற ஒரு பாயிண்ட்னு பார்த்தோம். தைமஸ், போன் மேரோ, இதுதான் சென்ட்ரல் டாலரன்ஸ் இங்கே சொல்கிறாங்க. தைமஸ், போன் மேரோ, ரைட்டா? சரி, ஒன்ஸ் இதை உருவாக்கி அதை வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்னவாகுதுன்னா, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பி செல்ஸ் டி செல்ஸ் இது எல்லாமே வந்து அது டிஃபால்ட்டாக இறந்து போகணும். அதுதான் அப்டோசிஸ்ன்னு பார்த்தோம். நம்ம டைம்டு டெத் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்டோசிஸ்ன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே ஒன்ஸ் அதோடைய வேலை முடிஞ்சு அப்படின்னா அது அந்த செல்ஸ் அந்த இம்யூன் செல்ஸ் எல்லாமே இறந்துடணும், ரைட்டா? அப்படி ஒரு சில டைம் வந்து அந்த வேலை கரெக்டாக இறக்காமல் அந்த வேலை அந்த பி செல்ஸ் டி செல்ஸ் எல்லாமே மெச்சூர் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன அப்படின்னா அகெயின் இட் இஸ் அன் ப்ராப்ளம், ரைட்டா? ஸோ இந்த பி செல்ஸ் டி செல்ஸ் வந்து அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அந்த வேலை முடிஞ்சு அந்த பி செல்ஸ் டி செல்ஸ் இன்னுமே வந்து நம்மளுடைய பாடியில் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற அந்த பி செல் டி செல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மெச்சூர் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். இப்போ இதுங்களை அழிக்கிறதுக்கு யார் உள்ள வர்றான்னா இந்த பெரிஃபரல் டாலரன்ஸ், அதாவது அந்த செகண்டரி ஆர்கன்ஸில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உள்ள பிளேக்கு வருது, ரைட்டா? இப்போ இதை இந்த மெச்சூர் பி செல்ஸ் டி செல்ஸ் தப்பிச்ச மெச்சூர் பி செல்ஸ் டி செல்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கு வர செல்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெகுலேட்டரி டி செல் சப்ரஷன் அப்படின்னு ஒன்று, ரைட்டா? ரெகுலேட்டரி டி செல் சப்ரஷன்ஸ், இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு ட்ரெக் செல்ஸ், ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து ஷிமோன் சகாகுச்சி அப்படிங்கிறவருக்கு வந்து 2025 நோபல் பிரைஸ் இந்த ட்ரெக் செல்ஸை கண்டுபிடிச்சதுக்கு. சரி, இப்போ இந்த ட்ரெக் செல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு செல்ஸ் இருக்கு. அந்த சாரி இப்போ இந்த ட்ரெக் செல்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு there is a regulating புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புரோட்டீன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க FOXP3. ஸோ இந்த FOXP3 தான் இந்த பர்டிகுலர் ட்ரெக் செல்ஸை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இந்த FOXP3ல ஏதோ ஒரு மியூட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெகுலேஷன் வந்து சரியா நடக்காது, சீர்வர நடக்காது. அப்போ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் உருவாகும். அந்த இம்யூன் டிசீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஐபெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐபெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்ட்ரல் டாலரன்ஸ் சிஸ்டம் இருக்கு. பி செல் டி செல்ஸை ஏதோ ஒரு ஃபாரின் பாடியை அழிக்கிறதுக்காக உருவாக்குது. அந்த ஃபாரின் பாடியை அழிச்சதுக்கப்புறம் ஒரு சில பி செல் டி செல்ஸ் மெச்சூர் ஆகுது. அதை அழிக்கிறதுக்கு வந்து செகண்டரி ஆர்கன்ஸ், அதாவது அந்த பெரிஃபரல் டாலரன்ஸ் பிளேக்கு வருது. அப்படி பிளேக்கு வரும்போது எப்படி அந்த மெச்சூர் செல்ஸை டார்கெட் பண்ணுதுன்னா ரெகுலேட்டரி டி செல் சப்ரஷன் which is also called as ட்ரெக் செல்ஸ், இதை வச்சு சப்ரஸ் பண்ணுது. இப்போ இந்த ரெகுலேட்டரி டி செல்ஸ் சப்ரஷன் இருக்கு இல்லையா, அதாவது ட்ரெக் செல்ஸ், இதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு there is something called as FOXP3. இந்த FOXP3ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ரெகுலேட் பண்ண முடியாது. அதை ரெகுலேட் பண்ணாமல் போகிறதுனால என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தா ஐபெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்காக 2025 மெடிசின் ஃபீல்டில் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். ஸோ நமக்கு இந்த பிடி காட்டன் ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தென் வி ஆல்சோ கால்ட் பிடி பிரிஞ்சால், தென் ஜிஎம் மஸ்டர்ட், ரைட்டா? ஸோ இந்த பிடி பிரிஞ்சாலுக்கு வந்து ஒரு இன்டெஃபினைட் மொரட்டோரியம் இருக்குது. அது இன்னுமே வந்து கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு எதுவும் அப்ரூவ் ஆகலை. அடுத்து வி ஹாவ் ஜிஎன் மஸ்டர்ட். மஸ்டர்டுக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட், இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி கமர்ஷியல் யூஸுக்கான அப்ரூவலை கொடுத்துட்டாங்க, ரைட்டா? சரி,
இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி டீல் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஹைரார்கி இருக்குது. அதில் முக்கியமான பாடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இது ஒன்று. அடுத்தது ரிவ்யூ கமிட்டி ஆஃப் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன், ரிவ்யூ கமிட்டி ஆஃப் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன். அடுத்தது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அட்வைசரி கமிட்டி, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அட்வைசரி கமிட்டி. இது இல்லாமல் இன்னொரு கமிட்டி ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தா இன்ஸ்டிடியூஷனல் பயோசேஃப்டி கமிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் பயோசேஃப்டி கமிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அமங் தி டாப் institutions that deals with the genetically modified organisms, ரைட்டா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன முக்கியமான வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது என்வாயன்மெண்ட்டில் கூட யூஸ் ஆகும். சரி, ரைட். மூவிங் டு கொஷின்ஸ். 2018ல் ஒரு கொஷின், 2021ல் ஒரு கொஷின். ஸோ இதில் நீங்கள் வாட்ச் பார்த்தாலே நம்மளால் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேக்சுவலாகவும் கேட்டிருக்காங்க. ரைட். வித் ரெஃபரன்ஸ் டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மஸ்டர்ட், GM mustard, developed in India, consider the following statement. GM mustard has the genes of soil bacterium that gives the plant the property of pest resistance to a wide variety of pest. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இந்த pest resistance. Then secondல GM mustard has the gene that allows plant cross pollination and hybridization அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து GM mustard has been developed jointly by IARI and பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹை ஈல்டிங் வெரைட்டி அதை தான் வந்து ப்ராப்பராக டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஸ்டேட்மெண்ட், இது ராங்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது has the genes that allows the plant cross pollination and hybridization, this is a true. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜாயிண்ட்லி டெவலப் பை IARIன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இது டெல்லி யூனிவர்சிட்டி தான் இதை டெவலப் பண்ணாங்க. டெல்லி யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 2 ஒன்லி. சரி, அடுத்தது போல்கார்ட் 1, போல்கார்ட் 2 இதை ஈஸியாக போட்டிருப்பீங்க. இது வந்து டெவலப்பிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ், இதுதான் இதோடைய ஆன்சர். சரி, மூவிங் ஆன். வேக்சின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் ரிலேட்டடாக 2021, 2022 இந்த டைம்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது, கோவிட் டைம், அந்த கோவிட் டைமில் நிறையா வேக்சின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இதெல்லாம். சரி, இப்போது ஃபர்ஸ்ட் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு ரீசன்ட் டெவலப்மெண்ட் ரிகார்டிங் recombinant vector vaccine, consider the following statement. Genetic engineering is applied in development of this vaccine. Bacteria and virus are used as vector. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ இதுக்கு வந்து போத். தென் 2022ல ஒரு கொஷின், manufacture to prevent COVID-19 pandemic, consider the following statements. First statement, Serum Institute of India produces COVID-19 vaccine named Covishield using mRNA platform. அடுத்தது Sputnik 5 vaccine is manufactured using vector based platform. அடுத்தது Covaxin is an inactivated pathogen based vaccine. ரைட். இப்போ 2022ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021ல இந்த கொஸ்டினை பார்த்தோம். இங்கே ரீகாம்பினன்ட் வெக்டார் வேக்சின் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரீகாம்பினன்ட் வெக்டார் வேக்சின்னா என்ன அப்படின்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிஷீல்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தாக்க இந்த கோவிஷீல்டு வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த ரீகாம்பினன்ட் வெக்டார் வேக்சின். ஸோ இதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு இங்கே எம்ஆர்என்ஏ வேக்சின் பிளாட்ஃபார்மில் தான் இது எம்ஆர்என்ஏ பிளாட்ஃபார்மில் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 கொஸ்டினை பார்த்துருந்தாலே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவிஷீல்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டார் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. இதை எலிமினேட் பண்ணாலே இங்கே ஆன்சர். புரிஞ்சுதா? இதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியாட்டினாலும் பரவாயில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021ல பார்த்துருந்தீங்கன்னா 2022ல ஈஸியாகவே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கிளிக் ஆகிருக்கும். ரைட்டா? சரி, மூவிங் ஆன். ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ், அப்புறம் இந்த அதோடைய மேனுஃபேக்சரிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின், இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டைம் இருக்கும்போது சும்மா ஒரு கிளான்ஸ் விட்டுருக்காங்க. சரி, ரைட். 2021ல இன்னொரு ஒரு கொஷின் ACE 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக இந்த ACE 2 என்ன அப்படின்னா, அந்த டைமில் ரொம்ப ஹாட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ACE 2 வந்து ஒரு ரிசப்டார். ரைட்டா? இந்த ரிசப்டார் நம்மளுடைய உடம்புல இருக்க ஒரு ரிசப்டார். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஸ்கின்னு, இது வந்து நம்ம ஸ்கின்னு. இங்கே தான் அந்த ACE 2 ரிசப்டார் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த ACE 2 ரிசப்டார் என்னவா இருக்குது, எதுக்காக ஹாட்டாக அந்த டைமில் நியூஸில் இருந்துச்சுன்னா, இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா, இந்த கொரோனா வைரஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அதோடைய பாடியில் இந்த மாதிரி ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இது கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸோடைய பாடியில் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ரைட்டா? இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரிசப்டாரில் அட்டாச் ஆகி இது மூலமாக நம்ம ஸ்கின்னுக்குள்ளே என்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் ப்ரோலிஃபரேட் ஆக ஆரம்பிக்குது. ரைட்டா? ஸோ இந்த ACE 2 ரிசப்டார் மட்டும் நம்மளுடைய சிஸ்டமில் இல்லை அப்படின்னா, அது எஃபெக்டிவாக ஏதாவது சீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, நம்ம இந்த கொரோனா வைரஸை ஈஸியாக நம்ம உடம்புல என்டர் ஆகிறத தடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ACE 2 ரிசப்டார் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. சரி, இப்போ சிம்பிளாக இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் இந்த ACE 2 ரிசப்டாரில் அட்டாச் ஆகிட்டு உள்ளே வந்துடுது அப்படின்னு பார்த்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே வராமல் இருக்கிறது என்ன பண்ணுறது? சிம்பிளான இதுதான், ஏதோ ஒன்று ACE 2 ரிசப்டாரை அடைக்கணும், அப்படி இல்லாட்டினா இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை அடைக்கணும். சரி, இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை அடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிற மருந்து தான் இந்த கசிரி விமாப், இண்டி விமாப். ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் தான் இந்த பர்டிகுலர் மருந்துக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்பைக்ஸ் ப்ரோட்டீனை போய் சீல் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிபாடிஸ் உருவாக்குறது, அதோடைய பேர் என்னன்னு பார்த்தாக்க இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்மேட், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸை செய்யறதுக்கான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஸ்பைக்ஸ் ப்ரோட்டீனுக்கு போயிட்டு சீல் பண்ணிடுது. இப்படி சீல் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்பைக்ஸ் ப்ரோட்டீனை வச்சுட்டு அந்த ACE 2 ரிசப்டாரில் போய் அட்டாச் ஆக முடியாமல் அப்படியே வெளியவே இருக்கு. ரைட்டா? பொதுவாக வைரஸ் ப்ரொலிஃபரேட் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ ஹோஸ்ட். ரைட்டா? ஹோஸ்ட் இல்லாமல் வைரஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆக முடியாது. அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்க கொரோனா உள்ளே ஸ்கின்னுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொலிஃபரேட் ஆக ஆரம்பித்து அது பரவ ஆரம்பிக்குது, நம்ம உடம்புலேருந்து வெளியே பரவ ஆரம்பிக்குது. ஒன்ஸ் உள்ளவே வரலை அப்படின்னா, ஹோஸ்டே இல்லை அப்படின்னா வைரஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகாது. சரி, இப்போது இது 2021ல் ACE 2 ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பற்றின அட்வான்ஸ்டு விஷயங்கள் தான் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் எல்லாமே. சரி, இப்போ இதை நீங்கள் சும்மா ஜென்ரலாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே 2025ல் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை பற்றின ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ உடனே 2021லேருந்து 2022க்கு அப்படியே கொஸ்டின் வரும், 2025லேருந்து 2026க்கு கொஸ்டின் வரும் அப்படிங்கிற கணக்கெலாம் இங்கே கிடையாது. அப்படி வர்ற வருஷங்களும் உண்டு. ஹவவர் இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு பாயிண்டில் கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேருந்து அடுத்த லேயருக்கு போகணும். இப்போ ரீகாம்பினன்ட் DNA வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அது என்ன, அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது போதுமானது. இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக எந்த கம்பெனி பண்ணுது, அந்த கம்பெனியோடைய ஓனர் யார், அந்த ஓனருடைய பசங்க யார், அதெல்லாம் தேவை கிடையாது. சரியா? சிம்பிளாக ஒரு விஷயம் என்ன, அந்த விஷயத்தோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஃபர்தராக வர கொஷின்ஸை டேக்கிள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அடுத்த ஃபர்தர் சப்சிக்வெண்ட் இயர்ஸில் கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக வர்றதுக்கான ஃப்ரீக்வன்சி ப்ராபபிலிட்டியும் அதிகமாக உண்டு. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் இந்த ACE 2வும் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸான கொஷின். சரி, 2025ல இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை பற்றி கேட்டிருக்காங்க.
they are man-made protein. True. They stimulate immunological function due to their ability to bind specific antigens. True. They are used in treating viral infections like Nipah virus. This is also true. So answer இதுக்கு D. ரைட்டா? சரி. அடுத்து antibiotic resistance. ஸோ இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு பெரிய மெனஸாக இருக்குது. WHO நிறையா வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இதை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ 2019 நமக்கு ஒரு கொஷின் டைரெக்டாக மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸை பார்த்தின ஒரு கொஷின். ஸோ which of the following are the reasons for occurrence of multi drug resistance in microbial pathogens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2019ல. 2022ல அகெயின் இதுவும் இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு கொஷின்ஸ். ரைட்டா? சரி. 2019 கொஷின் பாருங்க. ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஆஃப் அ பீப்புள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, டேக்கிங் இன்கரெக்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு கியூர் டிசீசஸ். இது வந்து ஒரு முக்கியமான காரணம் ஃபார் ட்ரக் ரெசிஸ்டிங் பேத்தஜன்ஸ் உருவாகிறதுக்கு. தென் தேர்ட், யூஸிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் இன் லைஃப் ஸ்டாக்ஸ். இட் இஸ் ஆல்சோ a good reason. Fourth, multiple chronic disease in some people. This is also true. So first statement la the genetic predisposition of some people solika that is not true. So genetic function, genetic setup வச்சு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வருங்கிறது கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் பெரும்பாலான இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வருது. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்ட ஆன்சர் டி. சரி. அடுத்து 2022ல பயோஃபிலிம்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த பயோஃபிலிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்க குரூப் ஆஃப் பேத்தஜன்ஸ். பயோஃபிலிம்ஸ்னா குரூப் ஆஃப் பேத்தஜன்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி குரூப் ஆஃப் பேத்தஜன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுல ஏதோ ஒரு ட்ரக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேத்தஜன் அதுக்கு சசப்டலாக இருந்தாலும் மீதி பேத்தஜன்ஸ் வந்து அதை தடுத்து ஸ்ட்ராங் ஆக்கிடுது. ஸோ இந்த மாதிரி பல பேத்தஜன்ஸ் ஒரு லேயர்லேயே இருக்கிறனால என்னவாகுதுன்னா ஸ்பெசிஃபிக்கான பேத்தஜனை டார்கெட் பண்ணி கொடுக்குற மெடிசின்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் பயோஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ WHO வந்து இந்த பர்டிகுலர் பேத்தஜன்ஸை வந்து ரொம்ப மெனசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மருந்துக்குமே கட்டுப்பட மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு பார்க்கும்போது 2022ல biofilms can form a medical implants within human tissue. Biofilms can form on food and food processing surface. Biofilms can exhibit antibiotic resistance. எல்லாமே ட்ரூ தான். ஸோ பயோஃபிலிம்ஸ் வந்து பொதுவாக நம்ம எங்கே அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய பற்களில் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறது வந்து பொதுவாக இந்த பயோஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. நிறைய ஜெர்ம்ஸ், நிறையா பேத்தஜன்ஸ் வந்து அதில் செட்டில் ஆகி ஒரு லேயர் மாதிரி ஃபிலிம்ஸி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் பயோஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் தி அபவ். சரி, ரைட். அடுத்து பேத்தஜன்ஸ்க்கு வரும். ஸோ பேத்தஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்லி ஈஸியாகவும் இருக்கும். ரைட்டா? ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது இல்லை, ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்குது. ஹவவர் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அது என்னென்னு பார்க்கலாம். 2025ல கொஷின் கேட்டிருக்காங்க, 2026ல, 2027, 2029, 2021, 2028, 2021 திருப்பி, அப்புறம் அகெயின் 2025. ஸோ தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் தீம் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக தான் இருக்குது. ரைட்டா? சரி, 2015ல கேட்ட கொஷின். H1N1 virus is sometimes mentioned in the news with reference to which one of the following disease அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EC1 swine flu. ரைட்டா? 2016ல இன்னொரு ஒரு கொஷின், கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின். Following statement is correct. Virus can infect bacteria, fungi, plant. ரொம்பவே ஈஸியான கொஷின். சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். பாக்டீரியா பேஜ்னு ஒன்று, பாக்டீரியாவை அட்டாக் பண்ணுறது, அதே போல் ஃபங்கையும் அட்டாக் பண்ணுறதும், பிளான்ஸ் அட்டாக் பண்ணுறது எல்லாமே வைரஸ் பண்ணும். ஸோ 2016ல ஈஸி கொஷின், ஆன்சர் டி. அடுத்தது 2017ல இன்னொன்று. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன் ட்ராபிக்கல் ரீஜன் ஜீகா வைரஸ் டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை some mosquito that transmits dengue.
sexual transmission of Zika virus disease is possible. ஸோ இந்த இடத்துல ஃபேக்சுவலாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இன்னொரு வகையாக நீங்கள் ஒருவேளை இது தெரியல அப்படின்னா இன்னொரு வகையாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்கிற வேர்ட்ஸ் வந்து வந்துருச்சுன்னா ஒன்லி, அப்புறம் நெவர், அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் தப்பாக தான் இருக்கும். ரைட்டா? அதே சமயத்தில் இந்த மாதிரி எனேபிளிங் வேர்ட்ஸ் பாசிபிள், சேம், கேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு போகும்போதும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஃபேக்சுவலாக போகும்போது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ போத் 1 and 2. சரி, அடுத்து 2019 hepatitis B virus is transmitted much like HIV. Hepatitis B, unlike hepatitis C, does not have a vaccine. Globally, the number of people infected with the hepatitis B and C virus are several times more than those infected with HIV. Some of those infected with hepatitis B and C virus do not show symptoms for many years. So, இது வந்து லிட்டில் ட்ரிக்கி ஒன். கொஞ்சம் ஃபேக்சுவலாக உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து பி. சி பாருங்கள், சி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Globally, the number of people infected with hepatitis B and C virus are several times more than those of infected with HIV. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மேபி உங்களால் கரெக்டுன்னு சொல்லியிருக்க முடியும். ஹெச்ஐவியில் அஃபெக்டாக இருக்க பீப்புள் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் வைல்டாக கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். பட் மீதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உண்டு. ரைட்டா? சரி, 2019 கொஸ்டின் இது. ஓகே, அடுத்து 2021. ஓகே, adenovirus have single stranded DNA genome whereas retrovirus have double stranded DNA genome. Common cold is sometimes caused by an adenovirus whereas AIDS is caused by retrovirus. So second statement correct. First statementல அப்படியே ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. adenovirus has double stranded DNA, retrovirus வந்து single stranded RNA not DNA. ஸோ அப்படியே ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 2 ஒன்லி. சரி, அடுத்தது 2021. ஸோ நம்ம ஏற்கனவே பேசணும், ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் மீடியம். வைரஸ் வந்து இட் நீட்ஸ் அ ஹோஸ்ட் டு ப்ரோலிஃபரேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு கொஷினை பார்த்துட்டு அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அகெயின் ஒரு ப்ராப்பர் கொஷினாகவே வந்து நிற்கிது. புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் கொஷின் தான். ரைட், கன்சிடர் த ஃபாலோயிங் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ். இது எதுக்குல வந்து ஆர்டிஃபிஷியல் மீடியமில் பண்ண முடியாது அப்படின்னா வைரஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 ஒன்லி. சாரி, 1 and 2 ஒன்லி. ரைட், 2018ல இன்னொரு கொஷின், இதுவும் கம்பேரிட்டிவ்லி ஈஸி கொஷின். விச் ஆஃப் தி அபவ் ஸ்ப்ரெட் பிளான்ட் டிசீஸ்? பேர்ட்ஸு, டஸ்ட் ப்ளோவிங், ரெயின், விண்ட் ப்ளோவிங், இது எல்லாமே வந்து இஸ் அ மீடியம் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் தி பிளான்ட் டிசீஸ் தான். சரி, அடுத்து 2025 அகெயின் அ சிம்பிள் கொஷின். நோ வைரஸ் கேன் சர்வைவ் இன் ஓஷன் வாட்டர். தப்புன்னு நமக்கு தெரியும். வைரஸ் கேன் சர்வைவ் இன் ஓஷன் வாட்டர். அதே போல் வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த வருஷத்தில் 2016 கேட்டிருக்கான். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் எது அப்படின்னு கொடுத்துருக்கான். 2025ல திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட், நோ வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. ரொம்ப சிம்பிளான கொஷின், ப்ரீவியஸர் கொஷின்லேருந்து டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் இது. ரைட்டா? தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், நோ வைரஸ் கேன் சேஞ்ச் தி செல்லுலார் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி இன் த ஹோஸ்ட் செல். ஸோ இந்த எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை ரெட்ரோவைரஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் என்னன்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா எய்ட்ஸ் இஸ் அ ரெட்ரோவைரஸ் தட் கேன் ஹாவ் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டி இந்த ஹோஸ்ட் செல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸர் கொஷின் பார்த்துருந்தா அனலைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து நன். ரைட்டா? சரி, அடுத்தது
ஒரு சில பவுன்சர் கொஷின்ஸ் 2021 ஒரு கொஷின் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, டிசால்வ் மோர் சப்ஸ்டன்ஸ், வாட்டர் கேன் டிசால்வ் மோர் சப்ஸ்டன்ஸ் தேன் எனி அதர் லிக்விட் பிகாஸ் இது வந்து இட் இஸ் டைபோலார் இன் நேச்சர். சிடிஎஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு சிடிஎஸ் என்டிஏ கொஷின்ஸ், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பவுன்சர் கொஷின்ஸ் அப்பப்போ வரும். இதுக்கு நம்ம ரெடியாக தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. தென் 2019 டெனிசோவன் அப்படின்ட்டு ஒரு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏர்லி ஹியூமன். ஸோ இதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கேயாவது கம் அக்ராஸ் பண்ணியிருந்தா தான், அதுவும் பர்டிகுலராக இந்த ஏர்லி ஹியூமன் ஸ்பீஷீஸை பற்றி நீங்கள் வந்து எங்கேயாவது படிச்சிருந்தா தான். மற்றபடி இது பெருசாக கெஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான், ரைட்டா? ஸோ இது மாதிரி பவுன்சர் கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் எங்கே படிக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வெரைட்டி போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே இருக்காது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு சாலிடாக தீம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ஏரியாஸை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் அ பெனிஃபிஷியல் ரிசல்ட். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஷின் இந்த செஷன் அவ்வளோதான்ப்பா. தேங்க்யூ.